Welcome students. 11th Commerce Unit 1 Fundamentals of Business இதில் Chapter 2 Objectives of Business. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா பேசிக், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஆஃப் பிஸ்னஸில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இன் தி சப்கான்டினென்ட். இந்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காமர்ஸோடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதில் பார்டர் சிஸ்டம், அலன்காடி, வணிகம், சங்கம் ட்ரேட் இன் தமிழ்நாடு, இதெல்லாம் கிண்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், காமர்ஸ் டெவலப்மெண்ட் இன் நார்த் இந்தியா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், அதோடைய தொழிலுடைய நோக்கங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்ஜெக்டிவ்ஸ்ங்கிறது இந்த லெசனில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, மீனிங் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இட்ஸ் கைண்ட்ஸ், learn the economic versus non-economic activities. Now the type of economic activities, employment, proportion and business. Understand the concept of business. Explain the character of business activities. Analyze the objectives of business. Elucidate the comparison of business, proportion and employment. இதெல்லாம் இந்த லெசனில் நம்ம லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாட் இஸ் பிஸ்னஸ்னால் என்ன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ்னால் என்ன, பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அதுதான் சொல்லுவோம். அப்போது பிஸ்னஸ் இஸ் எய்தர் அண்ட் ஆக்குபேஷன், ப்ரொபோஷன் ஆன் ட்ரேட் ஆர் இஸ் ஏ கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். என்னது கமர்ஷியல் ஆக்டிவிட்டி which involve providing goods or service in exchange for profit. அதாவது எந்த ஒரு பிஸ்னஸ்னால், இது பிஸ்னஸ்ங்கிறது ஒரு ஆக்குபேஷனாக இருக்கலாம், ப்ரொபோஷனாக இருக்கலாம், அல்லது ட்ரேடாக இருக்கலாம், ஆல் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், விச் இன்வால்வ் த ப்ரொவைடிங். இதில் என்ன இன்வால்வ் ஆகிருக்கும், குட்ஸ் ஆர் சர்வீஸு. இதுதான் என்னது பிஸ்னஸ் சொல்கிறோம். எதுக்காக இது, மேக்கிங் ப்ராஃபிட். இது எல்லாமே எதுக்காக பண்ணுறது, ப்ராஃபிட்டு. இதனுடைய ப்ரைமரி மோட்டிவ்னாவே என்னது, ப்ராஃபிட்டு. இதுதான் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். அதில் நம்ம அப்ஜெக்டிவ்ஸாக நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ட்ரொடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 2.01ல் இன்ட்ரொடக்ஷன் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹியூமன் ஆக்டிவிட்டி இஸ் அன் ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம்டு பை ஏ ஹியூமன் பீயிங் டு மீட் ஹிஸ் ஆர் ஹர் நீட் அண்ட் வாண்ட் ஆர் மே be for personal satisfaction. Human activity can be categorized into economic and non-economic activities. The chart below gives snapshot of human activities. அதாவது பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அதோடைய இன்ட்ரொடக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதனுடைய செயல்பாடுகள்ங்கிறது வந்து 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. பொருளாதார அடிப்படையில், அதாவது பார்த்திங்கன்னா எக்கனாமிக் பொருளாதார அடிப்படையிலும், நான் எக்கனாமிக் பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகளாகவும் 2 இதாக பிரிச்சிருக்காங்க. இந்த அடிப்படை எப்படி பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பங்கள், அதாவது என்னதுன்னா, இஸ் அன் ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம்ட் பை ஹியூமன் பீயிங் டு மீட் இஸ் ஹேர் நீட் அண்டு வாண்ட். அப்படி ஹியூமன் ஆக்டிவிட்டிங்கிறது என்னென்னா, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பங்கள், நீட், அதாவது தனிப்பட்ட தேவை, நீட்ஸ் அண்டு வாண்ட், அவனுடைய தேவை, விருப்பங்களையும் தேவைகளையும், அதாவது வாண்ட்டுங்கிறது விருப்பங்களையும் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஒரு அதாவது பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் என்னதுன்னா மனிதனுடைய செயல்பாடுகள்ங்கிறது. அதான் வாண்ட் ஆர் மேபி ஆர் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விருப்பங்களையும் தேவைகளையும் பூர்த்தி செய்வது. அப்போது ஏன் அதை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிறோம் எதுக்கு, இப்போது நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், ஏர்ன் பண்ணுறோம். ஏர்னிங் வந்து இருக்குது, பட் தேவை எதுவுமே இல்லைன்னா எதுக்கு ஏர்ன் பண்ணுறோம். அப்போது ஒரு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கி
படிக்கிறோம், வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம். அடுத்தது நமக்கு பசின்னு ஒன்று இருக்குது, அதை பூர்த்தி செய்கிறோம். புரியுதா? இதுதான் நமக்கு மனிதனுடைய அன்றாட வாழ்வில் வந்து பயன்படுத்தக்கூடியது ஒன்று. இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படின்னா 2 விதமாக பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னேன். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். பொருளாதார சார்ந்த நடவடிக்கைகள், பொருளாதார சாரா நடவடிக்கைகள் என்று 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. இப்போ பொருளாதார சார்ந்த ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா, ஏதாவது செய்து அதை லாபம் ஈட்டும் நோக்கத்துடன் செய்தா அதுக்கு பேர் என்ன? பொருளாதார செயல்பாடுகள். லாபம் ஈட்டாமல் சேவை நோக்கத்துடன் செய்வது என்னது? பொருளாதார சார்பற்ற நடவடிக்கைகள்னு 2 இதாக பிரிக்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன பார்ப்போம். ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் வித் த அப்ஜெக்ட் ஆஃப் ஏர்னிங் மணி ஆர் கால்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன சொல்கிறாங்க? ஏர்னிங் மணி ஆர் கால்டு எக்கனாமிக் பொருளாதார செயல்பாடுகள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாபம் ஈட்டுவது தான் பொருளாதார செயல்பாடுகள்ங்கிறாங்க. அதாவது லாபம் ஈட்டும், ஏர்னிங் மணி ஆர் கால்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, லாபம் பெறும் நோக்கத்துடன் செயல்படுவது தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. அது எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் பை மேனுஃபேக்சரர். அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் பை மேனுஃபேக்சரர், ஒரு பொருளை உற்பத்தியாளர் உற்பத்தி செய்கிறாரு, ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. எதற்கு? தயாரிப்பாளர் எதுக்கு உற்பத்தி செய்கிறாரு? அந்த பொருளானது சந்தைக்கு, அதாவது விற்பனை செய்வது, மார்க்கெட்டில் விற்பனை செய்து அதை நுகர்வோருக்கு சென்றடையணும். ஏன் இதெல்லாம் செய்கிறாரு? லாபத்தை ஈட்டணும். அவருடைய நோக்கம் என்ன? லாபம். ப்ரொடியூசர் உற்பத்தி செய்கிற எல்லா பொருள்களும் வந்து ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே உற்பத்தி செய்கிறாருன்னா அவருக்கு எப்படி மெட்டீரியல் வாங்கவோ இல்லை அதை தொடர்ந்து செயல்படுறதுக்கோ அவருக்கு மணி பவர் எப்படி கிடைக்கும்? இந்த பொருளை விற்குவதன் மூலமாக அது பணம் வரும். அந்த பணம் வர்றதுனால அவர் என்ன செய்கிறாரு? ப்ரொடக்ஷனை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அப்போ ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் பை மேனுஃபேக்சரர்னால் உற்பத்தியாளர் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறாரு, தயாரிக்கிறாரு. இது வந்து என்னது? எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தான் சொல்கிறாங்க. அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் பை ஹோல்சேலர். உற்பத்தியாளர்கிட்டருந்து ஹோல்சேலர் வாங்குறாரு. அந்த ஹோல்சேலர்கிட்டருந்து வாங்கி இவர் ரீட்டைலர்கிட்ட கொடுக்கணும், கன்சூமர்கிட்ட கொடுக்கணும். இப்போ இவர் ஒன்லி எக்ஸ்சேஞ்ச் மட்டும் பண்ணால் இவருக்கு என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்காது. அப்போ அது தொடர்ந்து அவர் எப்படி வந்து ப்ரொடியூசர்கிட்டருந்து பொருள் வாங்குவார்? அப்போ இவரும் அவர் என்ன செய்கிறாரு? எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தான் செய்கிறாரு. அப்போ மொத்த வியாபாரியும் என்ன செய்கிறாங்கன்னா பொருள்களை விநியோகம் செய்கிறாரு. யாருக்கு? அது ரீட்டைலராக இருக்கலாம், கன்சூமராக இருக்கலாம். அடுத்தது செல்லிங் பை ரீட்டைலர். ப்ரொடியூசர்கிட்டருந்து ஹோல்சேலருக்கு வந்துடுது, ஹோல்சேலர்கிட்டருந்து ரீட்டைலர் வந்துடுறாரு. ரீட்டைலர் என்ன செய்கிறாரு? அல்டிமேட் ஸ்டார்னா யார்? கன்சூமர்கிட்ட கொடுக்குறாரு. இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நடக்காது. எல்லாமே வந்து என்னது? மேக் மணி. அதாவது அவருடைய மோட்டிவ் என்னென்னா லாபம் சம்பாதிப்பது தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார செயல்பாடுகள். மெடிக்கல் அட்வைஸ் ரெண்டட் பை ஃபிசிஷியன். அதாவது என்ன செய்கிறாங்க? மருத்துவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க? சில டிப்ஸ், அதாவது என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நம்ம வந்து டாக்டர்கிட்ட போகிறோம், அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாங்க, நம்ம மெடிக்கலுக்கு போகிறோம். அப்போ மெடிக்கல் அட்வைஸ் கொடுக்குறாரு, டேப்லெட் வாங்கிங்கிறாரு. அவர் சொல்கிறது சர்வீஸாக இருக்கலாம், பட் அவன் வந்து என்ன செய்கிறாரு? பணம் வாங்கிறாரு. மெடிக்கலுக்கு அவர் என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு எழுதி கொடுக்குறாரு, அவருக்கு என்ன செய்கிறாரு? பணம் வாங்கிக்கிறார். சர்வீஸுக்கான ஃபீஸ் வாங்கிக்கிறாரு. அடுத்து டேப்லெட் வாங்குறதுக்கு என்ன செய்கிறோம்? அதுக்கும் நம்ம பணம் கொடுக்குறோம். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸில் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அடுத்தது அக்கௌண்டிங் ப்ராக்டிஸ் பை சார்ட்டர்ட் அக்கௌண்ட். இப்போ நம்ம நிறுவனங்கள் நடந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். நம்முடைய கணக்கு வழக்குகள்லாம் கரெக்டாக இருக்கணும், நம்பகத்தன்மையாக இருக்கணும். இது அங்கீகரிக்கணும்னா ஆடிட்டர்ஸ் வேணும், அவங்களுடைய சைன் பண்ணணும். அப்போ தான் வந்து ஐடிக்கு போக முடியும். அப்போ அவர் என்ன செய்கிறாரு? சில அட்வைஸ் செய்வார். எப்படி பண்ணணும், டேர்ன் ஓவர் எப்படி காமிக்கணும் ங்கிறத நிறைய அக்கௌண்டிங் சம்மந்தமான டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு ஆடிட்டர். அப்போ அதுக்கு அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? ஃபீஸ் கொடுக்கணும். இப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார சார்ந்த நடவடிக்கைகளுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸை வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டில் 2 விதமாக கொடுத்துருக்குறாங்க. சார்ட் கவனிங்க. ஹியூமன் ஆக்டிவிட்டி, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இப்படி 2 இதாக டிவைட் பண்ணியிருக்காங்க.
அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 தான் பிரிச்சிருக்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட், ப்ரொப்போர்ஷன், பிஸ்னஸ்ன்னு 3 பிரிச்சிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட்னா என்னென்னா மேனேஜ்மெண்ட், சூப்பர்வைசர் அண்ட் ஒர்க்கர்னு கொடுத்துருக்காங்க. ப்ரொப்போர்ஷன்னா லாயர், ஆடிட்டர், டாக்டர், என்ஜினியர். அதாவது பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டாக எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், சூப்பர்வைசராக இருக்கலாம், ஒர்க்கராக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொப்போர்ஷன் ஓரியன்டாக செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாயர், ஆடிட்டர், டாக்டர், என்ஜினியர். இதெல்லாம் நம்ம டீட்டெயில்ஸை நம்ம லெசன்ஸில் பார்க்க போகிறோம். பிஸ்னஸ்ங்கிறது காமர்ஸ்னா என்ன, இண்டஸ்ட்ரிங்கிறத நம்ம பிஸ்னஸில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஹெட்டில். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பொருளாதார சாராத செயல்பாடுகள்னு பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ், சேரிட்டி, சோசியல் ஒர்க், பேட்ரிட்டிஷம், பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட்டு, லவ் அண்ட் அஃபெக்ஷன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வருது. இந்த சார்ட்டில் உள்ளதை நம்ம இந்த லெசன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு என்ன ஒரு ஐடியாவுக்கு வருதுன்னா, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன பார்த்திங்கன்னா, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸுங்கிறது என்ன உங்களுக்கு மைண்டில் வரணும். ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே என்னது மெயின் ஆப்ஜெக்ட் என்னென்னா ஏர்னிங் மணி ஆர் கால்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஏர்னிங் மணி ஆர் கால்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். பணம் சம்மந்தமாகவோ இல்லை கமர்ஷியல் ஓரியன்டாக இருக்கக்கூடியது எல்லாமே என்னது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸு இன்னும் இதில் நம்ம பார்த்தோம். இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் பை மேனுஃபேக்சரர், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் பை ஹோல்சேலர், செல்லிங் பை ரீட்டைலர், இப்படி நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் டு சாட்டிஸ்ஃபை சோசியல் அண்டு ஃபிசிக்காலஜிக்கல் நீட் ஆர் கால்டு நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். அதாவது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அண்டு ஃபிசிக்காலஜி என்ன சொல்கிறாங்கன்னா எதுமாரி சொல்கிறாங்கன்னா சமுதாயம் மற்றும் உளவியல். அதாவது பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி அண்டர்டேக்கன் சாட்டிஸ்ஃபை சோசியல் அண்டு ஃபிசிக்காலஜிக்கல் நீட் ஆர் கால்டு நான் ஆக்டிவிட்டி. அதாவது சமூகம் மற்றும் உளவியல் தேவைகள் பூர்த்தி செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் ஒரு நடவடிக்கைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார சார்பற்ற நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபிசிக்காலஜிக்கல் நீடு, அதாவது பார்த்திங்கன்னா உளவியல் ரீதியாக சைக்காலஜிக்கல் நீட், அதாவது உளவியல் சார்ந்த தேவைகளையும் சோசியல் அண்டு அதாவது சமுதாய தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்காக செய்யக்கூடியது தான் என்னதுன்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன, ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் த அப்ஜெக்ட் ஆஃப் ஏர்னிங் மணி ஆர் கால்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் ஆக்டிவிட்டி அண்டர்டேக்கன் டு சாட்டிஸ்ஃபை சோசியல் அண்ட் சைக்காலஜிக்கல் நீட் ஆர் கால்டு நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். அதாவது சமூகம் மற்றும் உளவியல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செய்யக்கூடிய பொருளாதார செயல்பாடுகள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகள்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா குக்கிங் ஃபுட் ஃபார் ஃபேமிலி. எதுக்கு குக்கிங் பண்ணுறாங்க, குடும்பத்திற்காக செய்கிறாங்க. குடும்பத்திற்காக வந்து பார்த்திங்கன்னா அம்மா சமைச்சு போடுறாங்க எல்லாருக்கும், நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே. இது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் இருக்குமா? இவங்க ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா? இல்லை. இப்போது ஒரு ஸ்டோரியில் ஒரு காமெடியாக ஒரு படத்தில் ஏதோ சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சொல்லிப்பாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் வீட்டில் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, எதுக்கு சொல்கிறீங்க? அதுமாரி காலையில் எழுந்திரிச்சு காஃபி டீ போடுறது, டிஃபன் பண்ணுறது, சாப்பாடு பண்ணுறது, லஞ்ச் ரெடி பண்ணுறது, பிள்ளைங்களை ஸ்கூல் அனுப்புறது, இவ்வளவு டிரான்சாக்ஷன் அவங்க வந்து பண்ணுவாங்க. எதுவுமே எதிர்பார்க்காம இருப்பாங்க. சண்டே ஹாலிடேன்னு வந்தால் அன்னைக்கு நான்வெஜ்ஜு எடுத்து குழம்பு வைக்கிறீங்க இப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ ஆக்சுவலாக அவங்களுடைய ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளோட நம்மளால் இருந்தது செய்ய முடியாது, அந்தளவுக்கு வந்து இருக்கும். அப்போது அது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வராது. அவங்க எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்கறதில்ல. நம்முடைய செய்யக்கூடிய பொருள் உணவு வந்து பார்த்திங்கன்னா வீணாகாமல் அது எல்லோரும் சாப்பிட்டாங்கனாவே அதுதான் அவங்களுக்கு அம்மாவுக்கு மன திருப்தி. அதான் குக்கிங் ஃபுட் ஃபார் ஃபேமிலிக்காக உணவு வந்து சமைப்பதுங்கிறது வந்து பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகளில் சொல்கிறாங்க. அதான் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில்
செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ், விழாக்கள் கொண்டாடுவது, ஃபெஸ்டிவல் கொண்டாடுறது. ஃபெஸ்டிவல் கொண்டாடுறது அதே சேம் தான். ஃபெஸ்டிவலுங்கிறது நம்ம வந்து இந்து பண்டிகைகளாக இருக்கலாம், இல்லை முஸ்லீம், கிறிஸ்டின் எது வேணாலும் இருக்கலாம். இந்துக்களுடைய பண்டிகைகள் நம்ம கொண்டாடுறோம். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது ஒரு ஏர்னிங் ப்ராஃபிட்டை மெயின் பண்ணி நம்ம வந்து இதெல்லாம் கொண்டாடுறது கிடையாது. ஆனால் இந்த கொண்டாடுறதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேல்ஸ்மென்ஸ், அதாவது பொருள்லாம் விற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். நம்ம வந்து கொண்டாடுறோம் அதுதான். அப்போ கொண்டாடும் போது நமக்கு வந்து என்னது, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் தான் இது, செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்சிங் மூவி இன் எ தேட்டர், வாட்சிங் மூவி இன் எ தேட்டர். அப்போது இந்த பாருங்கள், அடுத்தது தேர்டு, வாட்சிங் மூவிங் இன் எ தேட்டர். தேட்டருக்கு அழைச்சிட்டு போகிறாங்க நம்மளை, அதாவது தேட்டருக்கு ஃபேமிலியாக நம்ம படத்துக்கு போகிறோம். அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு, ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்காகவோ, இல்லை நம்மளுடைய கொஞ்சம் ஃப்ரீ மைண்டாக இருக்கணும், நம்ம கொஞ்சம் ஒரீடாக இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும், மன அழுத்தத்தை குறைக்கணுங்கிறதுக்காக நம்ம போகிறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் தான். ஆக்சுவலாக அது தேட்டருக்கு வந்து என்னது, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா. டூயிங் மெடிடேஷன், தியானம் பண்ணுறது. இப்போ தியானம் பண்ணுறதுங்கிறது என்னது, மன நிம்மதி பண்ணுறது, உடல் ஆரோக்கியத்திற்காகவும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காகவும் செய்யக்கூடியது. இது எல்லாமே நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லெசனில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸுக்கும் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு அடுத்து டைப் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.